வந்து உங்கள் குடும்பத்துக்கு தானா? என் குடும்பத்துக்கு தாய் வேலைக்கு இறங்கிட்டு கூப்பிட்டவர்களுக்கு வரணும். அந்த மயம் மகளுக்கு என்னுடைய தாய் சரி தாய் நட்சு மாதிரி தாய் கல்யாணம் ஆன பிள்ளையே வந்து கேட்க முடியாது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கே நீங்கள் கேட்க முடியும். கல்யாணம் ஆகாத பையனுக்கு வீட்டுக்கு சேர்த்து சொல்லுங்க. பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்கள். 2 பயலுங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அவளை விட்டுருங்க. ஆகாத பையன் ஒரு பையன் இருக்கு. ஒரே பையனே பொம்பளை பிள்ளை இல்லையா? 2 பையன் தான்ப்பா. இப்போ இந்த மயனுக்கு வந்து இது கிரகம் நல்லா இருக்கான்னு கேட்பீங்க. வேறு இல்லை அத்தா ஐஸ்வரி இந்த மயனுக்கு நல்ல கிரகம் இருக்காத்தா சொல்லுங்க. ஒரே சொல்லிட்டேன் நல்லா இருந்தா கிரகம்னா ஒன்றும் பிரச்சனைக்கா நல்லாயிருக்கும். அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. சரியா? எத்தனை வயசு இருக்கா? அவனுக்கு 27 வயசு. வேலை அவனுக்கு அமையணும். இந்த தட்டுதலையாக போகுது. எல்லாமே எங்கள் ஆத்தா கொடுப்பா. எல்லாம் கிடைக்கும். என்ன படிச்சிருக்காங்க? MCA படிச்சிருக்கேன். அத்தாவும் கொடுத்தா. அடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஆத்தா வந்து போகும். IT கம்பெனிலேயும் இருக்கேன். எது அமையணுமோ ஆத்தா வார்த்து வழிவிட்டாது. கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இந்த தாயை நம்புங்க. அவன் நினச்சா நாளைக்கோட நடக்கும். கரண்ட் ஆட்டம் சரி தாய் அதான் அம்மா அருள் சொல்கிறாங்க. அவளையே விடாதீங்க. இங்கே வந்துட்டீங்க இல்லை உங்கள் உள்ளத்தில் உள்ளதப்புறம் இப்போ அம்மா பாட்டு பாடிடுவாங்க. நீங்கள் கேட்கவே தேவையில்லை. மனசுலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 3/4 மனசு கடலில் அடிக்கிற அலை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு படபடப்பாகவே ஒரு அமைதி இல்லாமல் இருக்கா? சாமி எனக்கு என்னன்னு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கா? ஒரு குடிமானம் இல்லாமல் இதுதே வாழ்க்கையை பற்றி நம்ம சந்தோஷமாக ஒரு இதில் இருக்கோம் அப்படின்னாம ஏதோ இருக்க மனசில் பிறந்தா ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கை. எங்கேட்டா அவள் தெய்வத்தையெல்லாம் ஒன்றுமே காணும். ஏத்தா யார் எப்போ பார்த்தாலும் கொக்கு மீனை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே அதேனே. கொக்கு எப்படின்னா எப்படா மீன் வரும் அவளை கொத்துவோம்னு இருக்கும். அது மாதிரி இருக்காங்க. அது யாருன்னு அருள் அம்மா வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது இருக்கிறத நான் சொல்லிட்டேன். கொக்கு மாதிரியே இருக்காங்க. எப்படா அந்த மீன் வரும் எப்போ கொத்துவோம்னு வாயில் கொத்திக்கிட்டு இருக்காங்க. கொத்தி வச்சுருக்காங்க. இல்லைக்கா ஆயிடுங்க. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆப்பா சொல்லுவாங்க. நானே சொல்கிறீங்களே எனக்கு காட்சியாக காமிக்கிறதே எங்கள் அம்மா சொல்கிறத நான் இதில் சொல்கிறேன். கொக்கு கொத்தி மீனை வாயில் வைக்குது. அது யார் உங்களை கொத்தி நம்ம சொல்லுவோம்ல பழமொழி கொத்தி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு அர்த்தம்னே இது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்கிறத சொல்கிறேன். நீ என்னோட பெரிய மனுஷன் புரிஞ்சுக்கங்க. சரியா? ஆமாம் காயப்பட்டு போயிட்டே இருக்கீங்க மனசில். சரியா? அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே கூடி நின்று நம்மளை போட்டு துன்புறுத்துற மாதிரியே உங்களுக்கு தோணுதா? நான் தமிழில் சொல்லட்டேன். உங்களுக்கு தெய்வம் வெத்தலைக்கு வரல ஏன்னு தெரியலை. எல்லாத்துக்குமே நான் தெய்வத்தை வந்து சொல்லிடுவேன். வெத்தலையில் பார்த்ததுமே இந்த தெய்வம் வணங்கி வர ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு சொல்லி வரல. இதில் நான் திருநூரில் பிடிக்கிறேன். திருநூரில் நின்றுச்சுன்னா வந்து உங்கள் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா விலை இருக்குன்னு அர்த்தம். விலை நிற்கிறது எதுனாலேன்னு ஆத்தா அவங்க சொல்லட்டும். சரியாக்கா? தாய் சரி தாய் பிடிச்ச திருநூரில் வந்து அவள் தேவை நிற்கணும். நிற்கிதா இருக்கா அவளுக்கு ஒத்தாசை உண்டு. அடி தாய் என்னை பெற்ற நத்தத்து மாதிரி தாய் சொல்லுத்தா இருக்காங்க. லேசாக ஒரு நூல் விட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த இது மேலே வந்து கோபுரம் வரல. கோபுரம் அழிஞ்சிருக்கு. ஏன்னா கோபுரம் நல்லா இருக்கணும். நம்ம அங்கே ஒரு கோயில் கட்டுனா அந்த கோபுரம் தேனே நம்மளுக்கு நல்லா இருக்கணும். கோபுரத்தை அப்படி அடிக்கிறவங்க ஒரு அமைப்பாக இல்லாமல் அதுலேயும் கொத்தி குடிக்கிற மாதிரி வாய் இருக்கா இல்லையா? அதுலேயும் அப்படின்னு தனியாக வாய் வருது திருநூல்லையும் அப்படி இருக்கு. சரி அது யாரும் சொல்லுவாங்க. தாய் இது மாதிரி நல்ல ஒரு வாங்க இந்த மாதிரி தாய்